சரி கண்ணன் ஓகே ரைட் 1 2 3. நேற்று பின்னேரம் தமிழ் தேசிய பேரவையுடைய பங்காளி அமைப்பினுடைய தலைவர்களும் சந்தித்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு பிற்பாடு எங்களுடைய எடுத்த ஒரு சில முயற்சிகள் தொடர்பாக நாங்கள் கலந்து ஆலோசித்தோம். அந்த வகையிலே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், தேர்தல் நடைபெறுவதற்கு முதல் தமிழரசு கட்சியோடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துகின்ற நோக்கோடு நாங்கள் ஒரு சில முயற்சிகளை மேற்கொண்டோம். அந்த முயற்சிகள் அடிப்படை தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாக அமைந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தமிழரசு கட்சி அந்த முயற்சியிலிருந்து ஒருதலைபட்சமாக விலகி கொண்டார்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அப்படி விலகி கொள்ளாவிட்டாலும் கூட தேர்தலை தாங்கள் தனியே சந்திக்கிறதுக்கு முடிவெடுத்து செயல்பட்டார்கள். தேர்தல் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பல தடவைகள் தேர்தலுக்கு பிற்பாடு சைக்கிள் சின்னத்திலே போட்டி போடுகின்ற தமிழ் தேசிய பேரவையோடு ஆட்சி அமைக்கிறதாக கூறியிருந்தார்கள். அந்த பின்னணியிலே நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவர்களோடு நாங்கள் பேசி கொள்கை அளவிலே ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரலாமாக இருந்தால் அதுக்கு பிற்பாடு நாங்கள் தமிழரசு கட்சியோடையும் பேசுவதற்கான ஒரு சூழலை அது உருவாக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் அவர்களோடு பேசுவதற்கு கேட்டிருந்தோம். அவர்கள் அந்த இடத்துல வந்து தங்களுடைய பங்காளி கட்சிகளோடு பேசி ஒரு முடிவொண்டு எங்களுக்கு அறிவிப்பார்கள் என்று சொல்லி இதுவரைக்கும் அவர்கள் எங்களிடம் எதுவும் இதுவரைக்கும் சொல்லவில்லை. அந்த ஒரு பின்னணியிலே தான் நாங்கள் நேற்றிரவு சந்தித்தோம். தமிழ் தேசிய பேரவை இந்த தேர்தலிலே விசேஷமாக 3 சபைகளிலே தனிப்பெரும் கட்சியாக நாங்கள் வென்றிருக்கின்றோம். குறிப்பாக பருத்தித்துறை நகரசபை, வல்வெட்டித்துறை நகரசபை, மற்றது சாவச்சேரி நகரசபை, இந்த 3 சபையிலேயும் வந்து நாங்கள் அதிகூடுதலான வாக்குகளை பெற்ற அமைப்பாக இருக்கின்றோம். அதே போன்று ஊர்காவத்துறை பிரதேச சபையிலே தமிழ் தேசிய கட்சிகள் மட்டத்திலே தமிழ் தேசிய பேரவைக்கு கூடுதலான வாக்குகளும் ஆசனங்களும் கிடைத்திருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். இந்த 4 சபைகளிலே, அதாவது பருத்தித்துறை நகரசபை, சாவச்சேரி நகரசபை, வல்வெட்டித்துறை நகரசபை மற்றும் ஊர்காவத்துறை பிரதேச சபை, இந்த 4 சபையிலேயும் நாங்கள் தவிசாளர் பதவிக்காக நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்களை களத்தில் இறக்குவோம். ஏனைய சபைகள் தொடர்பாக நாங்கள் மற்ற கட்சிகளோடு இதுவரைக்கும் எந்த விதமான புரிந்துணர்வும் ஏற்படாத இடத்திலே நாங்கள் அந்த சபைகளிலே கூடுதலான வாக்குகளை பெற்ற கட்சிக்கு, தமிழ் தேசிய கட்சிக்கு, இல்லாட்டி தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு வாக்கை பெற்ற கட்சிக்கு எங்களுடைய ஆதரவை தேவைப்படுகின்ற பொழுது வழங்குவதாகவும், அப்படி தேவை இல்லாத இடத்துல நாங்கள் நிச்சயமாக வந்து போட்டி போட இல்லை, அவர்களுக்கு எதிராக நாங்கள் போட்டி போட மாட்டோம் என்ற ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் எங்களுக்கும் இடையிலே கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடு பெறமாக இருந்தால் ஒருதலைபட்சமாக பேச்சுவார்த்தையை முடித்த தமிழரசு கட்சிக்கு அது ஒரு கணிசமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். இறுதியில் வந்து எங்களுடைய மக்கள் இந்த தேர்தலில் கூட, இந்த உள்ளூராட்சி தேர்தலில் கூட தமிழ் தேசியத்துக்காக தான் வாக்களித்திருக்கிறார்கள். சிங்கள பேரினவாத கொள்கையை நிராகரித்து
அது தமிழ் தேசியத்துக்காகத்தான் ஆணை வழங்கணும் அடிப்படையில் தான் வாக்களித்திருக்கிறார். அதில் சில வழியில் இந்த ஒரு தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகின்ற இந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காவிட்டாலும் கூட ஒட்டுமொத்தமான அந்த தேர்தலுடைய முடிவும் ஆணையும் தெளிவாக தமிழ் தேசியத்துக்காகவே தமிழ் தேசியத்துக்காக வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆணைக்கு பிறகு அந்த தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு இணக்கப்பாடு இல்லாமல் வெறுமனே கதிரைக்காக சபையை பிடிப்பதற்காக மட்டும் செயல்படுவது எங்களை பொறுத்தவரை பொருத்தமில்லை என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றோம். நாங்கள் ஏன் தமிழரசு கட்சியோடு பேசவில்லை என்றால் தமிழரசு கட்சி ஒரு தலைபட்சமாக பேச்சுவார்த்தை தேவையே இல்லை என்ற அடிப்படையில் தான் விலகிக்கொண்டார். ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அப்படி விலகிக்கொள்ளவில்லை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அவர்களிடம் சொல்லியிருந்தோம். நாங்கள் எங்களுக்கு இடையிலே ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டால் அது ஒரு கணிசமான அழுத்தத்தை பேச்சுவார்த்தையோடு இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு இணக்கம் வருவதை விரும்பாத தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவத்துக்கு அது ஒரு கணிசமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு நாங்கள் பேச விரும்பினோம். அவர்கள் இதுவரைக்கும் பதில் சொல்லாவிட்டாலும் அவர்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக கொஞ்சம் ஆழமாக யோசித்து இது இனத்துடைய நன்மைக்காகத்தான் நாங்கள் இந்த கோரிக்கைகளை இந்த அணுகுமுறையை கடைபிடிக்கிறோம். என்னை பொறுத்தவரையில் தமிழ் தேசியத்துக்கு நீங்கள் நேர்மையாக பயணிக்க தயாரண்டா ஏன் நீங்கள் பேச ஒரு இணக்கப்பாடுக்கு வர முடியாதுன்னு எங்களுக்கு கண்டா விளங்கு. நீங்கள் தமிழ் தேசியத்தை சும்மா தேர்தலுக்காக பாவித்து வாக்கை பெற்று ஒற்றையாட்சிக்கு இணங்க விரும்பினால் மட்டும்தான் உங்களுக்கு எங்களோட பேசுகிறதுக்கு ஒரு தேவையும் இருக்க போவதில்லை. மாறாக நீங்கள் அந்த பேச்சுவார்த்தை ஊடாக ஒரு இணக்கப்பாடு வாரதை நீங்கள் எந்தளவு தூரத்துக்கு தடுக்கலாமோ அந்தளவு தூரத்துக்கு நீங்கள் தவிர்க்க பார்ப்பீர்கள். ஆகவே தமிழ் தேசிய சிந்தனைக்கு நேர்மையாக நீங்கள் பயணிக்க தயாரென்றால் எங்களை பொறுத்தவரையில் அப்படியே ஒரு இணக்கப்பாடு வாரதுக்கு எந்த ஒரு தடையும் இருக்க முடியாது. ஆகவே இந்த கருத்துக்களையும் நாங்கள் சுட்டிக்காட்டி நாங்கள் இந்த முடிவுகளை இப்போதைக்கு எந்த விதமான புரிந்துணர்வும் இல்லாத இடத்துல நாங்கள் இப்படி ஒரு அணுகுமுறையை கடைபிடிக்கிறதுக்காக தற்போதைக்கு நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். யாழ் மாநகர சபையில் அப்போ இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பீங்களா? யாழ் மாநகர சபையில் அதில் இலங்கை தமிழ் காங்கிரஸ் இலங்கை தமிழ் ஒரு வேட்பாளரையும் நிறுத்தப் போவதில்லை. மாநகர சபையிலேயோ நான் குறிப்பிட்ட அந்த 4 சபைகளை தவிர்ந்த வேறு எந்த ஒரு சபையிலையும் இப்போதைக்கு ஒரு புரிந்துணர்வு இல்லாத பட்சத்தில் நாங்கள் வேட்பாளர்களை இறக்கப் போவதில்லை. நாங்கள் தமிழ் தேசிய பேரவை கூடுதலான வாக்குகளை பெற்று ஆசனங்களை பெற்ற சபைகளில் மட்டும்தான் வேட்பாளரை நாங்கள் இறக்குவோம். ஏனைய சபையில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஆதரவு அளிக்குமா? ஒரு புரிந்துணர்வு இல்லாத இடத்துல நாங்கள் ஒரு தமிழ் ஆணை மக்கள் கொடுத்திருக்கிற ஆணை தமிழ் தேசியத்துக்காக. அப்போ தமிழ் தேசியத்தை பேசி வாக்கை பெற்ற தரப்புகள் தான் ஆட்சி அமைக்க வேண்டும். அதில் நாங்கள் தெளிவோம். அதான் நான் சொன்னேன், எந்த ஒரு இடத்துலையும் எவரையும் தோக்கடிக்கிற நோக்கம் இல்லை. அந்த வகையில் ஒரு புரிந்துணர்வு இல்லாத இடத்துல நாங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் கூடுதலான வாக்கை பெற்ற தமிழ் தேசியம் பேசி வாக்கை பெற்ற தரப்புக்கு எங்களுடைய ஆதரவை வழங்குவோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கூடுதலாக வாக்கை பெற்ற ஆசனங்களை பெற்ற சபைகளிலே நாங்கள் போட்டியிடுறதுக்கு முடிவெடுத்திருக்கிறோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களை நேற்றைய தினம் சுமந்திரன் சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார். இந்த நிலையில் அதிகமான ஆசனங்களை பெற்ற தமிழரசு கட்சிக்கு நாங்கள் தங்களோட ஆதரவை அந்த சபைகளில் கொடுப்போம் என்று சொல்லியும், அதனிடம் ஏனைய சபைகளில் தமிழ் தேசிய கட்சிகள் அதிகமாக பெற்றிருந்தால் அவைக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதாக சொல்லியிருந்தார். இதை நீங்கள் எப்படி பார்க்க? இதுக்கு பேச தேவையில்லை. நாங்கள் பேசாமலே அந்த முடிவுக்கு தானே வந்திருக்கோம். இதுக்கு பேச்சுவார்த்தை தேவையில்லை. இதுக்கு மக்கள் தமிழ் தேசியத்துக்காக வாக்களிக்க இல்லை என்றதான் எங்களுடைய கேள்வி. அதாவது நாங்கள் பேச வேணும், பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேணும் என்ற அடிப்படையில் தான் மக்கள் அந்த விருப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் அதை செய்யாமல் வெறுமனே இந்த தேர்தலுக்கு பிறகு இந்தளவுக்கு ஒரு மகத்தான ஒரு ஆணை சிங்கள பௌத்த பேரினவாதத்தை நிராகரித்து 6 மாதத்துக்குள்ளே நிராகரித்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி ஒரு ஆணையை வழங்கினது பிறகும் நாங்கள் அந்த அடிப்படையிலே பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியாது. வெறுமனே ஆசனங்களை பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் செயல்படுறோமாக இருந்தால் புரிந்துணர்வு ஒன்றும் இல்லை, தேவையில்லை. நாங்கள் இவரோடையும் கலைக்காமல் ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் தான் நாங்கள் சொன்னாங்க யாருக்கு கூட கூட இருக்கோ அந்த இடங்களுக்கு நாங்கள் அவர்களை ஆட்சி அமைக்கிறதுக்கு முடிவோம். அதுக்கு நீங்கள் பேசுறது அது நீங்கள் அதை விளங்கி கொண்டு செய்ய
வேண்டிய ஒரு விஷயம். பேசுறது என்னத்துக்காக என்றால் அதை தாண்டியும் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு இணக்கப்பாடு வருவது. ஏனென்றால் எங்களை பொறுத்தவரையில் வந்து அதுக்காகத்தான் மக்கள் ஆணையை கொடுத்தார். அது நடக்காமல் இருக்கிறது தான் கவலை. நீங்கள் முன்னிறுத்தப்பட்ட சபைகளில் யார் யார் நகர பிதாக்களை முன்னிறுத்த போறீங்க? அது காலப்போக்கில் வந்து நாங்கள் எங்களுக்கு இந்த தேர்தலுக்கு பிற்பாடு வந்து இந்த தேர்தல் முழுமையால் ஒரு சில என்ன சொல்கிறோம் பின்னடைவு என்றால் நாங்கள் எதிர்பாராத ஒரு சில பின்னடைவு. உதாரணத்துக்கு வந்து திரு சிவாஜிலிங்கத்தை எடுத்துக்கொண்டால் அவர் தான் எங்களை முதன்மை வேட்பாளர். ஆனால் எங்களுக்கு பட்டியலில் வந்து ஒரு ஆசனம் கிடைக்க இல்லை நல்வழித்துறையில். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்கு. நாங்கள் தீர்த்து கொள்வதற்கு அதையும் தீர்க்கிற வகையில் ஒரு திட்டமொன்றை வகுத்து நாங்கள் அந்த எங்களுக்கு வர வேண்டியது எங்களோட மக்கள் கொடுத்திருக்கிற அந்த ஆணையம் பிரகாரம் வந்து எங்களுக்கு வர வேண்டிய இடத்துல நாங்கள் அந்த சபையில் வந்து கொடுத்தோம். உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தின் போது அப்பாவி மக்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டனர். அவர்களின் நினைவு கூர்ந்து முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரம் முழுவதும் துக்க தினமாக தமிழ் மக்கள் அனுஷ்டிக்க வேண்டும். கேளிக்கை ரீதியான நிகழ்வுகளையோ நினைவுகூரலை அவமதிக்கும் வகையிலான செயல்பாடுகளையோ இந்த காலப்பகுதியில் தமிழ் மக்கள் தவிர்த்து கொள்ள வேண்டுமென யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அழைப்பு விடுத்துள்ளது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை நினைவுகூர்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தால் பல்வெட்டி துறையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் டி லஹிதர் இதனை தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். வியாபாரன் லைகர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பல்வெட்டித்துறை மண்ணில் எங்களுடைய உயிரிழந்த உறவுகளுக்காக அவர்களை நினைவுகூறும் முகமாக, அவர்களுடைய நினைவுகளை கடத்தும் முகமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை காட்சி இந்த மக்களுக்கு பரிமாறி எங்களுடைய உறவுகளை நினைவுகூறுவதற்காக இந்த மண்ணில் ஒன்றை கூடியிருக்கிறோம். இது மட்டுமில்லாமல் 1948ஆம் ஆண்டிலிருந்தே இலங்கை சுதந்திரமடைந்த காலத்திலிருந்தே தொடர்ச்சியாக இந்த நிலப்பகுதியில் தமிழ் மக்கள் தொடர்ச்சியான அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் இன ரீதியாக சந்தித்து வந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அதன் உச்சக்கட்டமாக 2009ஆம் ஆண்டு மே காலப்பகுதியில் எங்களுடைய தமிழினம் உச்சக்கட்ட இனப்படுகொலையினை முள்ளிவாய்க்கால் நிலப்பகுதியில் சந்தித்தது. அதன் தொடர்ச்சியாக இன்றளவும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைகள் இந்த நிலப்பகுதியில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உதாரணமாக சொல்வதாக இருந்தால் எங்களுடைய நிலப்பகுதிகள், தாயகத்தின் நிலப்பகுதிகள் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களாலும் அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியான தொல்லியல் ரீதியான ஆக்கிரமிப்புகளாலும்
எங்களுடைய மாணவர்கள் புலனாய்வுத்துறையினுடைய பின்தொடர்கையாலும் தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்ட ரீதியிலே இந்த இனத்தின் மீது இனப்படுகொலைகள் வெவிவிடப்பட்டு கொண்டே இருப்பதாக அறிய முடிகின்றது. அந்த தொடர்ச்சியினை நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இனம் உயிரிழந்த இந்த கதையினை எங்களுடைய இனம் அளிக்கப்பட்ட வரலாற்றினை அடுத்த சந்ததிக்கு கடத்தும் முகமாக பல்கலைக்கழக சமூகமாக சில வேலைத்திட்டங்களை நாங்கள் இப்போது முன்னெடுத்துள்ளோம். அதன் முதற்கட்டமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை பல மாவட்டங்களிலும் காட்சி எங்களுடைய தமிழ் மக்களுக்கு வழங்கி உயிரிழந்த உறவுகளை நினைவுகூரும் முகமாக நாங்கள் முன்னெடுத்துள்ளோம். இது மட்டும் இல்லாமல் வருகின்ற புதன்கிழமை 14ஆம் தேதி அளவில் எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழக கட்டட பகுதியில் உயிரிழந்த உறவுகளுக்காக உதிரம் கொடுத்து உயிர் கொடுப்போம் என்ற ரீதியில் ஒரு இரத்த தான கொடை முகாம் ஒன்றையும் நாங்கள் முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளோம். இது மட்டும் இல்லாமல் முள்ளிவாய்க்கால் கண்காட்சி ஒன்றினையும் எங்களுடைய உறவுகளை நினைவுகூரும் முகமாக நாங்கள் அமைப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம். இது மட்டும் இல்லாமல் பல்கலைக்கழக மாணவ சமூகமாக எங்களுடைய மக்களிடத்தில் நாங்கள் ஒரு வேண்டுகோள் ஒன்றினை முன்வைக்கின்றோம். இந்த யுத்தத்தில் உயிரிழந்தது எல்லாமே எங்களுடைய உறவுகள் தான், எம்மவர்கள் தான். இந்த யுத்தத்தில் அப்பாவியான மக்கள் அதிகமாக படுகொலை செய்யப்பட்டனர். அதனை நினைவுகூர்ந்து இந்த காலப்பகுதியில், இந்த மே மாத காலப்பகுதியில், இந்த வாரம் முழுவதும் இதனை துக்க தினமாக, ஒரு துக்க வாரமாக தமிழ் மக்கள் அனுஷ்டிக்க வேண்டும் என்றே மாணவர் ஒன்றியமாக நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். எந்த ரீதியிலும் கேளிக்கை ரீதியான நிகழ்வுகளையோ இல்லாவிட்டால் இந்த நினைவினை அவமதிக்கும் வகையான ஏதாவது ஒரு செயற்பாட்டினையோ இந்த காலப்பகுதியில் தமிழ் மக்கள் தவித்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் உணர்வாக உரிமையுடன் கேட்டு நிற்கின்றோம். உங்களுடைய பிள்ளைகளாகத்தான் நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். எங்களுடைய உறவுகளுக்கான நீதிகள் என்றாவது ஒரு நாள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறோம். நன்றி. யாழ்ப்பாணம் பாதுகாப்பு படை தலைமையகம் மற்றும் 51வது படைப்பிரிவின் ஏற்பாட்டில் பூரணி விசாக் தினம் நேற்று யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதியில் உள்ள ஸ்ரீ நாகவிகாரையில் இடம்பெற்றது. விகாராதிபதி ஸ்ரீ விமலரத்ன தேரர் பிரத்பராயணம் செய்து நிகழ்வுகளை ஆரம்பித்து வைத்தார். இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், யாழ்ப்பாண மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ஜெகம்பத், யாழ்ப்பாண மாவட்ட பதில் செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன், யாழ் இந்திய துணை தூதரக தலைமை நிர்வாக அதிகாரி ரம்ஜா, 51வது படைக்கட்டளை தளபதி உள்ளிட்ட விருந்தினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். மின் குமிழ்களினால் உருவாக்கப்பட்ட வெசாக் கூடுகள் மின்னொளியேற்றி அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதனை பார்வையிட மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். கௌதம புத்தரின் பிறப்பு, இறப்பு என்பனவற்றை நினைவுபடுத்தி வைகாசி பௌர்ணமி தினத்தில் வெசாக் பண்டிகை கொண்டாடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. සුරතින් ප්‍රධාන ආරතමුතන් සුරතින් සම්භාවනීය ආරතමුතන්ගේ සුරතින් එක ජනතාවගේ ප්‍රදර්ශනය වෙනුවෙන් ආයතනයක් කරන